ஹாய் அலிஸ், எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங். என்னோடய வாய்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அது ஒரு சில காரணத்தினால அப்படி இருக்குது. போக போக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்னோடய காந்த குரலை வச்சு பேச போகிறேன். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கன்னா, பூஜை போடுறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு தலைங்கூட காய வைக்காமல் ஒரு பூஜை போட்டாச்சு. எனக்கு சாய்பாபா பாட்டு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா பூஜை போடுறப்போ சாய்பாபா பாட்டு தான் பாடுவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே பூஜை போட்டுட்டு கேக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் வேறு போகணும் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் கேக் ஒன்று ஆர்டர் வந்திருந்தது. அதை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். என்னென்னா கஸ்டமர் ரொம்ப லவ்விங் தான் எப்போவுமே. ஸோ இந்த கஸ்டமர் எனக்கு புது கஸ்டமர். பட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏதோ என்னை ரொம்ப நாளாக தெரிஞ்ச மாதிரி சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கவனிப்பாக தான் இருந்துச்சு. பட் அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கஸ்டமரும் எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. நம்ம அவங்கள விட நல்லா இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரும் மரியாதையாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் ரொம்ப கேரிங்கு, ரொம்ப லவ்விங். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்க நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கஸ்டமர் 1, 2 தான் வந்திருக்கும். இல்லாமல் ரொம்ப ரேர் தான். பட் அது என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கூட நடந்திருக்கலாம். பட்டு ரொம்ப லவ்விங். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 6 மந்த்தாகவே நான் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு இது அன்னூரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபஸ்ட் லிஸ்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள பார்த்துட்டோம். மறுபடியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேஆர் வருவாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கேஆர் போகணும் நைட்டு. ஸோ கேஆர் கால் பண்ணி கேட்குறப்போ அவங்க 7 o'clock மேலே தான் வருவாங்க. அன்னூரில் ஒரு ஐயங்கார் பேக்கரி இருக்குது. அங்கே இந்த கேக் எனக்கு ஃபேவரெட். பட் இவ்வளோ ஆயில் இருந்தாலும் அது என்னோடய ஃபேவரெட்டு தான். பட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹனி கேக்கும் அங்கே ஃபேவரெட்டு தான். பட் இது எல்லாமே பட்டர் க்ரீமில் பண்ணினது. பட்டர்னா டால்டா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு தான். உங்களுக்கு ஐயங்கார் பேக்கரியில் எது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் ஒரிஜினல் ஐயங்கார் கிடையாது. ஐயங்கார் நேமில் நிறையா கடை இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பெப்சி கோக்லாம் ஒரு சமயத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நான் குடிச்சிட்ருக்கேன். என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இதில் நிறையா விஷயம் என் லைஃப்பில் மாறி இருக்குது. போக போக நீங்கள் என் வீடியோ பார்க்குறப்பவே தெரியும் என்னென்ன மாறி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறனால கண்ணாடி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வேணும். எப்போவுமே 200, 300 ரூபாய்க்கு தான் கண்ணாடி வாங்குவோம். இந்த டைம் 2000க்கு கண்ணாடி வாங்கியிருக்கோம். மாமாவுக்கு இந்த கண்ணாடி தான் வாங்கியிருக்கான். நான் எந்த கண்ணாடி வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லென்ஸு எல்லாமே எப்படின்னா நம்ம மைக் செட் பண்ண மாதிரி சிஸ்டத்தில் இருக்கும். நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிட்டா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் லென்ஸும் பார்த்துட்ருக்கேன். அதில் நான் ஒரு கலர் லென்ஸ் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர். அது நான் ஒரு நாள் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த விலாகோட நாளைக்கு இன்னொரு நல்ல விலாகில் உங்களை பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம்னால லேட் ஆகிடுச்சு.